என் தங்க பிள்ளையே, இன்று இந்த சாய்தேவன் தருவதை வேண்டாம் என்று தட்டி விடாதே. இதோ உனக்கு வேண்டியதை நீ அங்கு ஒளி உருவின் மூலம் பெறத்தான் போகிறாய். உனக்கானதை பெறப்போகும் நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டாய். எத்தனை நாட்களுக்குத்தான் இந்த கஷ்டம் என்று நினைத்து கொண்டு இருந்த வேளையிலே உன் கஷ்ட காலத்திற்கு முடிவு கட்டிவிட்டு உனக்கான விஷயத்தை நான் இங்கு உன் கரம் பற்றி தரப்போகிறேன். என் தங்கமே, எந்த கடினமான சூழ்நிலையிலும் தர்மம் செய்வதை மட்டும் நீ விட்டு விடாதே. ஏனென்றால் தர்மம்தான் உன் தலை காக்கப் போகிறது. உன் தலைமுறையை காக்க வந்து இருக்கின்றது. உனக்கு பின்னால் வரும் சந்ததியினரை காப்பாற்றப் போகிறது. நீயோ நினைக்கலாம், நான் ஏழ்மையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், வறுமையிலும் பிணைந்து கொண்டிருக்கின்றேன், பிணியிலும் அங்கு வாடி வதைந்து கொண்டு இருக்கின்றேன். இந்த நேரத்திலும் நான் தர்மம் செய்வதற்கு என்ன இருக்கிறது அப்பனே என்று தானே கேட்கிறாய். என் பிள்ளையே, தர்மம் என்ற உடனே நீ அவர்களுக்கு தங்கத்தால் ஆன பொருளைத்தான் கொடுக்க வேண்டும், ஆடம்பரமான பொருளைத்தான் கொடுக்க வேண்டும், பரிசு பெட்டகத்தை தான் கொடுக்க வேண்டும் என்றல்ல. யார் ஒருவர் உன்னிடத்தில் வந்து ஒரு தூய்மையான காரியத்தை இதை என்னால் செய்ய முடியாது போலல்லவா இருந்து கொண்டு இருக்கின்றது, நான் இதற்கு மேல் இதை என்ன செய்ய போகிறேன் என்று நினைத்து கொண்டு இருக்கின்ற பொழுதே அவரை தோளை தட்டி கொடுத்து, உன்னால் முடியும், உன்னால் முடிந்த அளவுக்கு நீ முயற்சிகளை செய், அதற்கு உறுதுணையாக நான் இருக்கின்றேன், யாருக்கும் எந்த துன்பமும் நேரிடாத முடிவை எடுப்பதற்கு இவ்வளவு ஏன் தயக்கம் காட்டுகிறாய் என்று உன்னால் முடிந்த அளவுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லிக்கொள். அந்த வார்த்தைகளே அவர்களின் வாழ்க்கை திருப்பமாக இருந்து கொண்டு இருக்கும். அதுவே நீ செய்யும் புண்ணிய காலத்தின் தர்மமாகும். என் பிள்ளையே, இந்த சின்ன தீமைதானே, இந்த தீமையை நாம் வாழ்க்கைக்குள் கொண்டு வந்தால் என்ன நேரிடப் போகிறது என்று நினைத்து கொண்டு சிறு தீமைக்கும் இடம் கொடுத்து விடாதே. அதன் அடுத்தடுத்து வரும் முடிவுகளை நீ ஏற்றுக்கொள்வதற்கு அதன் பிறகு பதற்றப்படுவாய். ஏனென்றால் தீமை என்றால் அது தீமைதான். ஒரு சிறு துள்ளி விஷமானது பாலில் விழுந்துவிட்டாலும் விஷம்தானே, அதற்காக ஒரு துள்ளி விஷம்தானே விழுந்திருக்கின்றது, இதை குடித்தால் என்ன ஆகும் என்று நினைத்தால் அது நாம் அபாய கட்டத்திற்குத்தான் அழைத்து செல்லும். முடியும் என்று முடித்து காட்டுபவர்களுக்கு மட்டும்தான் இங்கு வெற்றி சாத்தியமாகும். அதனால் நீ முடியாது என்று சொல்வதை விட்டுவிட்டு உனக்கான வாழ்க்கையில் ஏது முடியும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. நீ நினைத்தால் மட்டும்தான் உன் மகிழ்ச்சியை உன் மனதிற்குள் கொண்டு வர முடியும். இது என்ன வாழ்க்கை என்று நினைத்து விட்டால் உன் வாழ்க்கையே தலைகீழாக மாறிவிடும். அதற்கு மாறாக நான் எனக்கான வாழ்க்கையில் மகிழ்வான தருணத்தை பெறுவதற்குத்தான் இப்பொழுது இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்கின்றேன் என்று நீ உறுதியான நம்பிக்கை கொள். இன்று தரும் சந்தோஷத்தையும் இன்று தரும் விடியலையும் உனக்கு யாராலும் தர முடியாது அல்லவா? அதுபோல இந்த அனுபவத்தை நீ பெற வேண்டுமென்றால் இன்று செய்ய முடிந்ததை இன்றே செய்ய கற்றுக்கொள். உன் நாட்களை கடத்தி கொண்டே நீ சோம்பேறித்தனமாக இருந்து விடாதே. அமைதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுக்கலாம். ஆனால் ஒன்றை மட்டும் தெளிவை புரிந்து கொள் என் தங்கமே, உன் அமைதிக்கு அங்கு தன்மானத்தை இழந்து விடாதே. உன் வாய்ப்புகளை தேடி தேடி நீ அலைந்து திரிந்த காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. அந்த வாய்ப்பை வரமாக்க தருவதற்குத்தானே இந்த சாய்தேவன் அவன் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இதை கேட்கும் நிமிடமே சரியான வாய்ப்பு உன்னை தேடி வருகிறது. தெளிவாக செல். உன் பாதையில் உனக்கு முன்பாக நான் சென்று உன் தடங்கல்கள் அத்தனையும் அகற்றிவிட்டு நீ உன் வாழ்க்கையை சரியாக நடத்த வேண்டும் என்பதற்காக உறுதியான விஷயத்தை உன் கையிலே தீர்க்கமாக தந்திருக்கின்றேன். காலத்தின் அருமை அங்கு ஓடிக்கொண்டே இருப்பதுதான். நேரமும் காலமும் மாறி மாறி ஓடிக்கொண்டு இருக்கிறது. நான் என்ன செய்ய போகிறேன் என்று நினைத்து கொண்டு அந்த காலத்தை வீணடித்து கொண்டு இருக்காதே.
இந்த காலத்தை வீணடிப்பதால் என்ன பலன் இருக்கப் போகிறது? உன்னையே நீ நம்பாமல் இருப்பதனால்தான் நீ உனக்கான விஷயத்தை செய்வதற்கு அங்கு துணிச்சல் இல்லாமல் இருக்கின்றாய். என் தங்கமே, உன்னை நீ நம்பாமல் வேறு யாரும் நம்ப போகிறார்கள்? உன்னை பற்றி முழுமையான விஷயம் உன்னை தவிர இங்கு யாருக்கு தெரியும்? எதையுமே நீ பொறுமையோடு தேறினால் அங்கு உனக்கானது உன்வசமாகத்தான் மாறும். பொறாமையாக இருந்து கொண்டே இருக்க வேண்டாம். உன் வாழ்க்கையை மற்றவர்களோடு ஒப்பிட்டு அவர்களுக்கு அது கிடைத்து விட்டது, இது கிடைத்து விட்டது, என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஒன்றுமே இல்லையே என்று சிந்திக்காதே. நான் உனக்கான சந்தோஷத்தை தருவதற்குத்தானே வந்து இருக்கின்றேன். அதன் பிறகும் எதற்காக நீ உன் வாழ்க்கையை விட்டுவிட்டு சென்று விட்டேனோ என்று யோசிக்கிறாய். உன் கொள்கையை யாருக்காகவும் தியாகம் செய்யாதே. நீ எடுத்துக்கொண்ட இலக்கிலிருந்து பின்வாங்குவதற்கு அது சமம். நீ ஒரு திட்டமிடலை திட்டமிட்டு இது இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது நீ உண்மையை நேசித்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்ல முடியும். அதையெல்லாம் விட்டுவிட்டு என் பிள்ளையே பொய்மையை தேடி கொண்டு இருக்காதே. சில சமயத்தில் நாம் மௌனமாக இருக்கும் பொழுது அந்த பொய்யானது நம் வாழ்க்கையை விட்டு முந்திக் கொண்டேதான் இருக்கும். அதற்காக நீ அதையெல்லாம் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்றும் அர்த்தமில்லை. வெடித்து சிதற வேண்டும் என்று அர்த்தமில்லை. எதையுமே மனப்பக்குவத்தோடு எப்படி கையாள வேண்டும் என்பதில் நீ தெளிவாகவும் உறுதியாகவும் இரு. அமைதியை விட இங்கு மேலான ஆனந்தம் என்ன இருக்கிறது? உன் வாழ்க்கையே ஒரு சவால் தானே. அதை சவாலாக எதிர்கொண்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்வதற்கான முன்னேற்ற பாதையை நீதான் தேட வேண்டும். பிரச்சனையை மென்மையான முறையில் அணுகிக்கொள். சிந்தனையும் செயலையும் விட்டுவிட்டு நீ விலகிவிடாதே. துன்பம் என்பது ஒருவரை சுற்றி வந்து இருக்கும் பொழுது அந்த துன்பத்தை வைத்து வைத்து ஐயோ நான் தரமட்டமாகி விட்டேனே என்று நினைக்காதே. முதலில் உன் உள்ளத்தை சீர்படுத்து, உன் உணர்வுகளை சீர்படுத்து. அவசரப்பட்டு பார்ப்பவர்களிடம் உன் அன்பை அங்கு தெளித்து கொண்டு இருக்காதே. இதோ என் உள்ளம் உனக்காக காத்திருக்கிறது என்றெல்லாம் சொல்லிக் கொள்ள வேண்டாம். முதலில் அவர் எப்படிப்பட்டவர், ஏது உனக்காக இருக்கிறாரா என்பதை புரிந்து கொள். நீ உன் மீது, உனக்கான வாழ்க்கையில் திறமையின் மீதும் நம்பிக்கை வைத்திருக்கும் பொழுது அதை சீர்குலைக்கும் வகையில் யார் வந்தாலும் அவர்களிடமிருந்து கொஞ்சம் கவனமாகவே இரு. என் பிள்ளையே, உன்னை சுற்றி ஒழுக்கமுள்ளவர்கள் இருந்தால் மட்டும்தான் உனக்கு ஏனியாக அமைய முடியும் என்பதை புரிந்து கொள். எல்லா தாய்க்கும் தன் குழந்தை அழகாக இருக்கும் பொழுது இந்த சாயப்பனுக்கும் நீ அழகாகத்தான் இருக்கிறாய். அதனால் நீ நினைத்ததை அடைவதற்கு நான் உனக்கு உறுதுணையாக இருக்கும் பொழுது மற்றவர்கள் உன்னை உள்ளத்தாலும் நோகடித்து கொண்டு இருக்கும்போது அதை அப்படியே விட்டுவிடு. நான் இருக்கின்றேன் என் கண்ணின் மணி. உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது. நம்பிக்கையோடு இரு. நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.